ஹாய் மை டியர் லிட்டில் டாக்டர்ஸ். இன்னைக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் பாருங்க. நம்ம இப்போ வந்து ஃபைனல் டைம்ல அந்த லாஸ்ட் லைன் டெட் லைன்ல நம்ம இப்போ இருக்கோம். சரியா? இந்த லைன் வந்து என்னன்னா தட் இண்டிகேட்ஸ் 3 months அந்த February, March, April. ஓகே, இந்த 3 monthsலையும் நம்மளுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கணும். ஓகே, நம்ம படிச்சுட்டு இருந்தோம்ல இது வரைக்கும் நம்ம ரீடிங் நிறைய வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ரீடிங் வந்து இப்போ அப்படியே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த ரீடிங் பேட்டர்ன் அப்படி நம்மளுக்கு வந்து பிராக்டிசிங் பேட்டர்னா மாறணும். சரியா? ஸோ வந்து இதுக்கு முன்னால நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா லைன் பை லைன் படிச்சு இந்த நோட்ஸ் எல்லாம் சைட்ல எடுத்து வச்சு படிச்சிருப்பீங்க. கரெக்டா? இது வந்து கரெக்டான ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணது. ஸோ இந்த 3 monthsல நம்ம அதை என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குறைஞ்சது நம்ம வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாத்துலயுமே குறைஞ்சது ஒரு 100 கொஸ்டினாவது நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும் போதாது. ப்ராக்டிஸ்ல இருந்து அடுத்து நம்மளுக்கு ரிசல்ட் வரணும்னா நம்ம அதை கிளாரிஃபை பண்ணணும். ஸோ கிளாரிஃபை பண்ணிட்டோம், ஓகே நான் வந்து ரொம்ப பெஸ்ட், நான் வந்து கிளாரிஃபை பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டிங்கன்னா அப்பவும் நம்ம ஏதோ ஒரு சின்ன இடத்துல லேக் ஆகாம இருக்கணும்னா அதை வந்து மறுபடி ஒரு 2 days கழிச்சோ இல்லைன்னா இந்த 3 days ஆஃப்டர் 3 daysோ நம்ம அதை ஜஸ்ட் ரீகால் பண்ணி பார்க்கணும். ஓகேயா? ஸோ இந்த 3 monthsோட பேசிக் ஃபார்முலா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசிஆர்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. பாருங்க, P ஃபார் பிராக்டிஸ், C ஃபார் கிளாரிஃபிகேஷன், அல்ல R ஃபார் என்னன்னா நம்ம என்னது ரீகால் பண்றது தான் நம்மளுக்கு என்னது இந்த ஆரோட இந்த வேல்யூ. ஓகே, இந்த மூணும் நம்ம கரெக்டா இந்த 3 மாசம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா ரியலி நம்ம வந்து நினைக்கக்கூடிய டார்கெட்டை கரெக்டா கோல்ல கரெக்டா நம்ம என்ன பண்ணிடுவோம், ரீச் பண்ணிடுவோம். ஸோ இந்த 3 மறந்துடாதீங்க. குறைஞ்சது ஒரு 100 கொஸ்டின்ஸ். ஓகேயா? எப்பவுமே ரீடிங் இப்போ வந்து அந்த என்னது ஜூன் மந்த்ல இருந்து நம்ம ஜான்வரி வரை நம்ம எல்லாமே என்னது லைன் பை லைனா ரீட் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இன்னும் அதுலேயே தான் நின்னோம்னா நம்ம ஸ்டில் நம்ம வந்து தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம், தப்பு பண்ண போறோம்னு அர்த்தம். ஸோ இதுல உள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் என்னன்னா இந்த பிசிஆர். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கிளாரிஃபிகேஷன் பண்ணுங்க. இந்த கிளாரிஃபிகேஷன் நான் சொல்றது ஃபர்ஸ்ட் நீங்க செல்ஃப் கிளாரிஃபை பண்ணணும். சரியா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு சாப்டர் எடுத்துக்கோங்க. இந்த சாப்டர்லாம் யூனிட் வைஸ் வச்சிருக்கலாம், இல்லைன்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் வச்சிருக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பரை எடுத்து அந்த சாப்டர்ல நீங்க எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க அதை தயவு செய்து அதை வந்து கிளாரிஃபை பண்ணுங்க. உங்களால செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் பண்ண முடியலைன்னா உங்க அகாடமில யாராவது மேம் எல்லாம் இருப்பாங்க, சார் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு உங்களுக்கு புரியாத கொஸ்டினை கண்டிப்பா என்ன பண்ணணும், கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. யாரு கிளாரிஃபை பண்றாங்களோ அவங்க தான் அந்த சாப்டரோட கிங். ஓகேயா? ஸோ வந்து இது வந்து 100% ட்ரூத் அதுல இருக்கு. சரி, இப்போ இதுக்கு அடுத்தது என்னன்னா ஸ்டில் நான் பயாலஜி மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஓகேயா? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அங்கேயும் டச் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகே, நம்ம 650க்கு மேல நம்ம வந்து ரீச் பண்ணணும்னா we should give equal importance to all the subject, physics, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஓகே, பயாலஜி 360 மார்க்ஸ். ஓகே, அது நம்மளுக்கு தேவைதான். பட் இது 650 கிட்ட வரணும்னா நம்மளுக்கு யார் வேணும், பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் வேணும். ஸோ ஒவ்வொரு நாளுமே என்ன பண்ணுங்க, எல்லா சப்ஜெக்ட்ல உள்ள கொஸ்டின்ஸும் கண்டிப்பா என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், கிளாரிஃபை பண்ணுங்க. ஸ்டில் லேர்னிங்லேயே இருக்காதீங்க. கம் டு என்னது ப்ராக்டிஸ். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது என்னன்னா பாசிட்டிவ் அண்ட் என்கரேஜிங் வேர்ட்ஸ். லாஸ்ட் மினிட்ல எப்பவுமே உங்க மனசுக்குள்ள ஐயோ நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டாலே அங்க ஏதோ ஒரு டிராபேக் இருக்கு. ஓகே, நமக்குள்ளேயே ஒரு பயம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா நீங்க கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாசிட்டிவ் அண்ட் என்கரேஜிங் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன செய்யும், நீங்க உங்களே என்ன பண்ணிக்கலாம், உங்க மைண்டே உங்களை வந்து பாசிட்டிவ் மைண்ட் எனர்ஜெட்டிக்கா என்ன செய்திடும், மாத்திடும். ஓகேயா? ஸோ இங்க பாசிட்டிவ் அண்ட் என்கரேஜிங் வேர்ட்ஸ் அங்க எங்க நம்மளுக்கு வந்து உங்க ரூம்ல எல்லாம் எழுதி பண்ணுங்க, உன்னால முடியும். ஓகேயா? ஸோ இந்த ஃபியூச்சர்ல நீங்க ஒரு டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க ஏதாவது ஃபிளாஷ் கோர்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் வச்சு நம்மளே வந்து என்னது எனர்ஜெட்டிக் பண்ணிக்கணும். ஓகே, பாசிட்டிவ் வேர்ட்ஸா நம்ம இது பண்ணிக்கணும். வேற யாராவது வந்து ஓகே நீ வந்து நல்லா பண்ற அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ஓகே, லாஸ்ட் டைம்ல நீங்க வந்து பயாலஜிக்கு ஓகே டோட்டல் மார்க்
ஃபுல் சாப்டர் டெஸ்ட்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 400 ஆர் 400+ எடுத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஒரு 420 வந்தாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பாயிண்ட். ஓகேயா? ஸோ இப்படி ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். எப்போவுமே பாசிட்டிவ் வேர்ட்ஸும் என்கரேஜிங் வேர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு என்ன கண்டிப்பாக உங்களை என்கரேஜ் பண்ணி விடணும். அட் த சேம் டைம் செல்ஃப் என்கரேஜ் வந்து கண்டிப்பாக வேணும். சரியா? ஒரு தடவை மார்க் கம்மி ஆகிட்டு எனக்கு இந்த கான்செப்ட் புரியவே இல்லை அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து இன்னொரு தடவை மேம் கிட்டே யார்கிட்டயாவது கிளாரிஃபை பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? திரும்ப திரும்ப நம்ம படிக்கும்போது அதோட கிளாரிட்டி, சிலவங்க சொல்லுவாங்க நான் வந்து நிறைய படிக்கிறேன், நல்லா படிச்சுட்டே இருக்கேன், ஆனா எனக்கு மார்க் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னவங்க எல்லாருமே இந்த பிசிஆர் இதை வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க வந்து கண்டிப்பா உங்க நம்ம லைஃப்ல என்னது கண்டிப்பா சேஞ்சஸ் தெரியும். சரியா? அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ரீடு. நிறைய பேர் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா, ஓகே இதை நான் ஏற்கனவே பண்ணிட்டேன், இனிமே எதுக்கு இது பண்ணணும், அது வந்து தப்பு. ஓகே இவ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியான சாப்டரா இருக்கட்டும், அது திரும்ப ஒருக்கா நீங்க அதை பாருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு அதில் உள்ள கிளாரிட்டி கிடைக்கும். இன்னொன்று ஃபெமிலியாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த சாப்டர்ல இருந்து எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணிடலாம். அதனால ரீடு இதுக்கு வந்து நீங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரியா? சொல்லுவாங்க இதெல்லாம் என்னது ஒரு ரொம்ப சின்ன சாப்டர்ஸ், ரொம்ப சிம்பிளா இருக்கு, இதை போய் திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. அப்படின்னு மாதிரி திரும்ப திரும்ப செய்யணும். அதில் உள்ள கிளாரிட்டியும் அதில் உள்ள அந்த ஃபெமிலியாரிட்டிஸும் கண்டிப்பா கூடி நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, லாஸ்ட் ஒன்று என்னன்னா ரீஃப்ரெஷ் அவர் மைண்ட். ஏன்னா நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருக்கோம், காலையில இருந்து நைட் வரை படிச்சுட்டு இருக்கோம். ஸோ எப்போவாவது உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா ஏதாவது ஒரு சாங்கோ, உங்களுக்கு பிடிச்ச ஆக்டிவிட்டிஸ் ஒரு 10 மினிட்ஸோ ஒரு 15 மினிட்ஸோ நீங்கள் வந்து பண்ணுறதுல தப்பே கிடையாது. அட் த சேம் டைம் நம்ம மைண்டை ரொம்ப ரீஃப்ரெஷ் ஆக்குறதுல ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் எப்போவுமே ஒரு பாட்டிலில் வச்சுக்கோங்க. லெமன் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், அந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் நம்மளை வந்து நல்லா எனக்கு பூஸ்டப் பண்ணிவிடும். சரியா? ஸோ எல்லாமே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நமக்கு என்னன்னா ப்ராக்டிஸ், கிளாரிஃபிகேஷன் அண்ட் ரீகால். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இதை தயவு செய்து நீங்கள் வந்து மறந்துடாதீங்க. இந்த எக்ஸாம் ஹாலில் இருந்துட்டு ஐயோ எனக்கு இந்த கொஷின் வந்து தெரிஞ்சும் நான் வந்து ஐயோ இதில் ஏன் எனக்கு இப்போ வர மாட்டேங்குது, இது ஏன் எனக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு டஃப்பாக இருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது என்னதான் தான் இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதை நினச்சி நீங்கள் என்னது ரிமைனிங் கொஸ்டினை போட்டு விட்டுறக்கூடாது. சரியா? ஸோ வந்து இந்த 3 months நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் மந்த். ஓகே, லேர்னிங்ல இருந்து அப்படி நம்ம என்னது ப்ராக்டிஸ், கிளாரிஃபிகேஷன் அண்ட் என்னது ரீகால் பண்ணதுக்கு நம்ம ரெடியாக போறோம். கண்டிப்பா டாக்டர் ஆகி காமிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.